நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த 359 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திபெத்தை ஒட்டிய நேபாளத்தில் பாயும் கோசி ஆற்றில் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதில் குடியிருப்புகள், கடைகள், வாகனங்கள், பாலங்கள் என பல்வேறு கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. தற்பொழுது ஆக்ரோஷம் குறைந்தாலும் நீரோடு மண், கற்கள், கட்டைகள், கட்டுமான பொருட்கள் என பலவும் அடித்துச் செல்லப்பட்டதால் கழிவுப் பொருட்கள் நிறைந்த ஆறாக கோசி ஆறு காட்சியளிக்கிறது. மறுபுறம் பேரிடர் மீட்புப் படை, ராணுவம் உள்ளிட்டவை பல்வேறு குழுக்களாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 359 உடல்களை மீட்டுள்ளதாக அறிவித்துள்ள நேபாள அரசு 900க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைக்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தலின் பேரில் 4 அமைச்சர்கள் டெல்லி சென்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ள பேரிடரில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்கும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கும் பணிகளை மேற்பார்வையிட காத்மாண்டு செல்ல அதிகாரிகள் குழுவுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். அதேபோன்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைக்க அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்ட 4 அமைச்சர்களை டெல்லி செல்ல அறிவுறுத்தினார். அதன்படி அமைச்சர்கள் 4 பேரும் விமானம் மூலம் நேற்றிரவு டெல்லி புறப்பட்டு சென்றனர். எவ்வளோ வேகமாக ரெஸ்கியூ பண்ண முடியுமோ அதையெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி டெல்லி கொண்டு வந்து டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை கொண்டு வருவதற்கான அந்த முன்னெடுப்புகளை எல்லாம் தீவிரப்படுத்துவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் இப்போ நாங்கள் அவசரமாக உடனே கிளம்பி அங்கே விரைகிறோம். தூதரக அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற விமலா என்பவரை தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். அவர் குறித்த விவரங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 15 நாள் அவங்க இன்னையோட 15 நாள் ஆகுது. அவங்க எப்படி இருக்க, சேஃபா இருக்காங்களா என்னங்கிறது ஒரு தகவலும் இல்லை. எங்களுக்கு எதுவும் வேணாம், அவங்க சேஃபா இருக்காங்கன்னு ஒரு தகவல் மட்டும் சொன்னா போதும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற 70 வயதான நிர்மலாவையும் தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி சாய்நாத், அவரது மனைவி மற்றும் ஒரே மகளும் மருத்துவருமான கேதார கௌரி ஆகியோர் நலமுடன் திரும்ப வேண்டி உறவினர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணத்தைச் சேர்ந்த சூப்பர் யாத்ரா நிறுவனம் மூலம் சுற்றுலா சென்றவர்களின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் அனைத்தும் உரிமையாளர் மகன் சையத் ஃபாரூக் சென்ற வேனில் சிக்கி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிகிறது. இதனால் வெள்ள பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்ட 21 பேரும் உரிய ஆவணங்களின்றி தவித்து வரும் நிலையில் சுற்றுலா நிறுவன உரிமையாளரின் 2வது மகன் முகமது உசேன் தங்களது நிறுவனம் மூலம் சுற்றுலா சென்றவர்களின் பட்டியலுடன் நேபாள நாட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கு அவர்களுடைய பாஸ்போர்ட் நகல் மூலம் அடையாளம் கண்ட பின்னர் தற்காலிக பாஸ்போர்ட் வழங்கி சொந்த ஊர் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. 3ஆம் தேதி நேபாள் போனாங்க, கும்பகோணம் வழியா போனாங்க. இன்னும் இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் ஏகப்பட்ட பதட்டத்தில் இருக்கோம். டோல் ஃப்ரீக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இந்த கவர்மெண்ட்டில் டோல் ஃப்ரீன்னு எதுக்கு வைக்கிறீங்க? டோல் ஃப்ரீன்னு வச்சா டோல் ஃப்ரீயில் எடுத்து பதில் சொல்லணுங்க. எவ்வளோ காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறா, டோல் ஃப்ரீயில் எந்த விதமான ரெஸ்பான்சிபிள் மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்களாம் எவ்வளோ பதட்டத்தில் இருக்கோம். நேபாளத்துக்கு சுற்றுலா சென்ற மயிலாடுதுறையைச் சேர்ந்த பெண்ணின் நிலை தெரியாமல் மொத்த குடும்பத்தினரும் கதிகலங்கி போயுள்ளனர். கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா நிறுவனம் மூலம் சென்ற ராஜேஸ்வரி என்பவர் பெருவெள்ளத்தில் சிக்கியிருக்கலாம் என குடும்பத்தினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அரசு அறிவித்துள்ள இலவச எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் எந்த ஒரு பதிலும் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அவர் குறித்த தகவலை அறிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று நடந்த நேபாள இதில் நடந்ததில் அவங்க இருக்காங்களா என்னன்னு எனக்கு நியூஸ் தெரியல. அவங்க பேரும் வரமாட்டேங்குது. என்னன்னு கேட்டால் நியூஸும் எங்களுக்கு சரியாக எந்த தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்து விடுங்க. நல்லபடியாக வந்தால் போதும். ராஜேஸ்வரி அம்மா எங்கே இருக்காங்கன்னு மட்டும் எங்களுக்கு தகவல் கொடுங்க. அது போதும் எங்களுக்கு. நாங்களே இன்னும் ஒன்றுமே காலம்பரை ஏஞ்சதுலேருந்து இப்படியே தான் உட்காந்துருக்கோம். எதுவுமே செய்யலை. எங்களுக்கு அவ்வளோ ஏத்த விட்டு பொண்ணு தான் இருந்தாலும் எனக்கு அவங்க அம்மா மாதிரி இருப்பாங்க. மயிலாடுதுறை ராஜேஸ்வரி போன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த பயணிகளை பாதுகாப்பாக மீட்டு வர வேண்டும் என்றும் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேபாள
பேரிடரில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அடுத்த கோடங்கிப்பட்டியை சேர்ந்த செல்வம் கடந்த 14ஆம் தேதி மனைவி மற்றும் தாயுடன் நேபாளத்திற்கு யாத்திரை சென்ற நிலையில் ஊர் திரும்ப இருந்த நேரத்தில் அங்கு ஏற்பட்ட பேரிடரில் சிக்கிக் கொண்டார். அவரை தொடர்பு கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க அவரது சகோதரர் சத்யசீலன் கோரிக்கை விடுத்துள்ளார். 14 நாள் யாத்திரைக்காக போயிருந்தாங்க. இன்னைக்கு முடிஞ்சு இன்னைக்கு வீட்டுக்கு வரணும். நேற்று இருந்து கான்டாக்ட் இல்லை. அதேபோல் நேபாள பேரிடரில் சிக்கியுள்ள தனது மாமியாரை மீட்டு தருமாறு ஹோசூரை சேர்ந்த மருமகள் ரூபா கோரிக்கை விடுத்துள்ளார். சூளகிரியை அடுத்த அலைகுத்தானி பகுதியை சேர்ந்த புஷ்பராணி உட்பட 5 பேர் நேபாள பேரிடரில் சிக்கிய நிலையில் உதவி எண்களை தொடர்பு கொண்ட போதும் மாமியார் புஷ்பராணியின் நிலை குறித்து அறிய முடியவில்லை என ரூபா கூறினார். பட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்ல கால் பண்ணா இல்லை, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை அப்படின்னு வருது. எதை நம்புறது எதை நம்ப வேணான்னு எதுவுமே தெரியல. மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க ரூபா கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து நேபாளத்துக்கு ஆன்மீக பயணம் சென்ற சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சிவஞானம் உள்ளிட்ட 4 பேர் குறித்த தகவல் தெரியவில்லை என்று உறவினர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். டோல் ஃப்ரீ நம்பரில் கேட்டோம், கண்ட்ரோல் ரூம் சொன்னாங்க. அதுலேயும் ஒரு காலையிலேருந்து நான் ஒரு 3 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். 3-4 தடவை கூப்பிட்டுருக்கேன். அவங்க ஒரு தடவை ரெஸ்பான்ஸ் இல்லை, 2வது தடவை கூப்பிட்டு அட்டன் பண்ணாங்க. உடனே நோட் பண்ணிக்கிட்டாங்க. சார் உடனே ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா எங்களுக்கு அஃபிஷியலாக தகவல் கிடைச்சா உடனே சொல்கிறோம் சார். கும்பகோணத்தில் உள்ள சூப்பர் யாத்ரா ஏஜென்சி என்ற சுற்றுலா நிறுவனம் மூலம் 57 பேர் மானசரோவருக்கு யாத்திரை சென்றனர். இதில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து சென்ற 7 பேரில் ரத்தினகுமார், புஷ்பலதா உட்பட 3 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்று உறவினர்கள் கூறியுள்ளனர். இருக்காங்கன்னு போட்டோ போடுறாங்க. அதனால உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து உடனே ஆவணம் செய்து அதுமாரி நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்த கோரிக்கை வச்சு அந்த போன அனைத்தும் உடனடியாக காவந்து பண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கும்போது மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மாயமானவர்களின் விவரம் அறிந்து அவர்களை பாதுகாப்பாக மீட்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் இன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுடன் புதுச்சேரி, காரைக்காலிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வரும் 31ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக 3 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் வரும் 31ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் பரப்புரைக்கு குழந்தைகளை பயன்படுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் முதலமைச்சர் வெற்றி பெற்றதை எதிர்த்து வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை நிராகரிக்க கோரி விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் குழந்தைகளை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தவில்லை என்றும் அந்த குற்றச்சாட்டு உண்மை என்றாலும் அந்த காரணத்துக்காக தனது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பரப்புரையில் குழந்தைகளை பயன்படுத்த அரசியல் கட்சிகளுக்கு தடை விதித்து கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டதா என்பதை வழக்கு தொடர்ந்தவர்கள் நிரூபிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவது தேர்தல் வெற்றியை செல்லாது என அறிவிப்பதற்கான காரணமாக கருத முடியாது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் செலவு கணக்கு, வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெற்றது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கும் வழிபாட்டு தலங்களில் பரப்புரை செய்ததாக கூறிய குற்றச்சாட்டுக்கும் ஆதாரங்கள் இல்லை என்பதால் தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் தனது மனுவில் தெரிவித்துள்ளார்.
குழந்தைகள் மத்தியில் பரவும் வைரஸ் காய்ச்சல் குறித்து பெற்றோர் அச்சப்பட தேவையில்லை என குழந்தைகள் நல மருத்துவர் ஐஸ்வர்யா தெரிவித்துள்ளார். பருவகால காய்ச்சல் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த மருத்துவர் ஐஸ்வர்யா, நடப்பு ஆண்டு வைரஸ் தொற்று முன்கூட்டியே அதிகரித்துள்ளதாக கூறி அதற்கான காரணத்தை விளக்கினார். முதல்ல நம்ம ரெயின்ஃபால்ஸ் இப்போ கொஞ்சம் நிறையாவே பார்க்குறோம். ஈவினிங் டைம்ஸில் நிறைய ரெயின்ஃபால்ஸ் பார்க்குறோம். அது இல்லாமல் குழந்தைங்களோட ஸ்கூல் சீசன், மெயினாக நிறைய கேசஸ் ஸ்கூல்ல இருந்து ரிப்போர்ட் ஆகுறது தான். ஸோ குழந்தைங்களோட ஸ்கூல் சீசன், நிறைய கன்ஜஸ்டட் பிளேசஸ், ஒரே இடத்துல நிறைய கேதரிங்ஸ், ஸோ இதனால நிறைய H1N1 கேசஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசிய அவர் H1N1 பாதிப்பு குறித்து அச்சப்பட வேண்டாம் என்றார். H1N1 அப்படின்னாலே உடனே பேனிக் ஆகணும், இல்லை உடனே நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிற நிறைய ப்ரிவென்டபிள் இதுலேயும் சரி அண்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்லையும் சரி H1N1 இப்போ நல்லா கண்ட்ரோல்டாகவே இருக்கு அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி ரொம்ப செல்ஃப் லிமிட்டிங்காக இருக்கு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி மச் அபவுட் திஸ். கோடை காலத்திலிருந்து மழைக்காலத்திற்கு மாறும்போது பருவகால காய்ச்சல் இயல்பான ஒன்றுதான் என்றும் மருத்துவர் ஐஸ்வர்யா தெரிவித்தார். சர்க்கரை விலை உயர்வு எதிரொலியாக நெல்லையில் அல்வா விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாடு முழுவதும் சர்க்கரை விலை ஒரே வாரத்தில் 50% வரை அதிகரித்து 1 கிலோ 80 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இதன் காரணமாக இனிப்பு பலகாரங்கள் மற்றும் தேநீர் விலை உயரும் சூழல் உருவாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலியில் அல்வா விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடையில் 1 கிலோ 440 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 80 ரூபாய் அதிகரித்து 520 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மற்ற கடைகளில் 320 ரூபாயாக இருந்த 1 கிலோ அல்வா 20 ரூபாய் அதிகரித்து 340 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. இப்போ இந்த விலைலாம் இதுவரை இப்படி ஏறினதே இல்லை. இந்த தடவை தான் சீனி விலை அதிகமாக ஏறி இருக்கு. மூலப்பொருள் எல்லாமே விலை ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போன தடவை என்னென்னா கேஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓரளவுக்கு இப்போ கேஸ் நார்மல் ஆகிடுச்சு. நாங்களும் கொஞ்சம் டெக்னாலஜியை மாற்றணும், இண்டக்ஷன் அந்த மாதிரி போக ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ரொம்ப விலையேற ஆரம்பிச்சிருச்சு. நெய், மைதா உள்ளிட்ட மூலப்பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்தாலும் வாடிக்கையாளர்களை பாதிக்காத வகையில் குறைந்த விலையிலேயே அல்வா விலையை உயர்த்தி இருப்பதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் இன்று முதல் நடைபெறவிருந்த டாஸ்மாக் ஊழியர்களின் கால வரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், வேலைப்படு திணிப்பை கைவிடுதல், ஓய்வு வயதை 60 வயதாக உயர்த்துதல் உள்ளிட்ட 53 அம்ச கோரிக்கைகளை டாஸ்மாக் ஊழியர்கள் வலியுறுத்தி வேலைநிறுத்தம் அறிவித்திருந்தனர். இவற்றை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றி அறிவிக்க வலியுறுத்தி இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக AITUC, CITU, LPF உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தன. தமிழக அரசு நடத்திய பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் விக்னேஷுடன் தொழிற்சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறும் மானிய கோரிக்கை விவாதத்தில் இது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதனால் வேலைநிறுத்த போராட்டத்தை ஒத்திவைப்பது என்று வேலைநிறுத்த அறிவிக்கையை வெளியிட்ட சங்கங்கள் முடிவெடுத்துள்ளன. ஆகஸ்ட் 31ஆம் தேதி துறை அமைச்சரின் அறிவிப்புக்கு பிறகு மீண்டும் கூட்டு நடவடிக்கை குழு கூடி ஆலோசிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதர கோரிக்கைகளை செப்டம்பர் 7ஆம் தேதி தொழிலாளர் துறை ஆணையர் முன்பு நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பேசுவது என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 1,18,00,000 ரூபாய் சிக்கியது. தமிழ்நாடு முழுவதும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அலுவலர்கள் மாவட்ட ஆய்வுக்குழு அலுவலர்களுடன் இணைந்து பல்வேறு அரசு அலுவலகங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருச்சி, ஈரோடு, தேனி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி என பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 38 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது. குறிப்பாக சென்னையில் பல்லாவரம் சார் பதிவாளர் அலுவலகம், ராயபுரம் சார் பதிவாளர் அலுவலகம், பூந்தமல்லி போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடி, கிண்டியில் உள்ள அரசு தலைமை மின் ஆய்வாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் நடந்த சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 28,24,945 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஜிபே பரிவர்த்தனைகளாக 89,89,663 ரூபாய் கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் கணக்கில் வராத 1,14,14,908 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவித்துள்ளது. இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் சமூக நீதி தொடர்பாக சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளுக்கிடையே காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பை
செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எந்த நிலையில் உள்ளன என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்றும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் சமூகங்களின் உள்ஒதுக்கீடு கோரிக்கைகளை ஆராய்ந்து குறிப்பிட்ட காலத்திற்குள் அரசுக்கு அறிக்கை அளிக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு கூடுதல் ஆய்வு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டது. அரசுக்கு அறிக்கை அளிக்க குறிப்பிட்டுள்ள கால அளவு 11/7/2027 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டில்லாமல் நீங்களே மாநில அரசாங்கமே மற்ற மாநில அரசாங்கம் எப்படி செய்ததோ நீங்களும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இங்கு சென்றடைய வேண்டிய அந்த அரசினுடைய திட்டங்கள் வேலைவாய்ப்புகள் செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எம்பிசிக்கு 20% அன்றைக்கு வன்னியர் உட்பட அறிவித்தது அண்ணன் கலைஞர். ஆனால் 10.5 என்பது தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் அறிவித்து விட்டார்கள். சட்ட பாதுகாப்பு இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்றைய சட்டமன்ற தலைவராக இருந்து ஜி.கே. மணி அவர்கள் இதே மாவட்டத்தில் இங்கே பேசினார்கள். நாங்கள் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினோம், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினோம். இந்த சட்டமன்றத்தில் சட்ட பாதுகாப்பு கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் 10.5 அவர்களுக்கு கொடுப்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொல்றோம். ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். அகம் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு 2500 கான்கிரீட் வீடுகள் வழங்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அறிவித்துள்ளார். சமூக நீதித்துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் வன்னியரசு 67 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் எனவும் சமுதாய நிகழ்வுகளை நடத்த 100 சமுதாய கூடங்கள் கட்டப்படும் என்றும் அறிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு உதவும் வகையில் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும் என அறிவித்த அமைச்சர் வன்னியரசு அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக விடிவெள்ளி மகளிர் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க கோவையில் வணிக மையம் அமைக்கப்படும் எனவும் சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் வன்னியரசு அறிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வழங்க அகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். பழங்குடியினருக்கான சிறப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளையும் தேவைகளையும் நிவர்த்தி செய்ய ஏதுவாக தூய்மை பணியாளர்கள் நலக்குழு உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் வன்னியரசு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வைத்திருந்த லெட்டர் பேடில் ஓபிஎஸ் புகைப்படம் இருப்பதை அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. 49 சாலைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுக்கப்பட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு எடுக்கப்பட்ட சாலைகள் 10 என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். மாண்பு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடில் நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான். அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது. இன்டெலம் போட்டல அங்க இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க, வேணா உட்காருங்க, லைட் வெயில் எடுங்க, நகைச்சுவையா எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. தேர்வுக்கு தயாராகி வருவது போல் வந்தாலும் பேரவையில் பேச முடிவதில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய தேமுதிக உறுப்பினர் பிரேமலதா இது சட்டமன்றமா சண்டை மன்றமா என கேள்வி எழுப்பினார். நைட் அண்ட் டே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க, ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்த அவர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது குற்றம் சாட்டினார். நான் தம்பி ஆதவ் அர்ஜுன் நேரடியாகவே சொல்லிட்டேன், தம்பி நீ எந்திரிச்சாதான் சண்டையே ஆரம்பிக்குது, இனி இருக்கின்ற கொஞ்சம் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க பேசாதீங்க, அது வரைக்கும் ஸ்மூத்தா போகுது. ஆதவ் அர்ஜுன் எந்திரிச்ச உடனே 4 மணி நேரம் சண்டையிலேயே போகுதுங்க, வேஸ்ட் டைம் வேஸ்ட். தம்பிக்கிட்ட அங்க நான் சட்டசபையிலேயே நான் சொல்லிட்டேன். தனிப்பட்ட பிரச்சனைகளை பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொள்ளட்டும் என்றும் பிரேமலதா கூறினார்.
மதுரை சின்னப்பிள்ளை குறித்து தாம் பேசியதை எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்துள்ளார். சட்டப்பேரவையில் கடந்த 25ஆம் தேதி தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய துறையின் அமைச்சர் கீர்த்தனா, மதுரையைச் சேர்ந்த மூதாட்டி சின்னப்பிள்ளை என்பவர் ஓரிங் கருவி கண்டுபிடித்ததாகவும் அதை அறிந்த அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவரது வீட்டிற்கு போய் காலில் விழுந்ததாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பாஜக முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசன், டெல்லியில் நடைபெற்ற ஸ்திரீ சக்தி விருது வழங்கும் விழாவில்தான் வாஜ்பாய் சின்னப்பிள்ளையை சந்தித்ததாகவும் அப்பொழுது வயதில் தன்னை விட இடையவரான சின்னப்பிள்ளையின் காலை தொட்டு வாஜ்பாய் வணங்கியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். களஞ்சியம் என்ற பெயரில் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி கிராம மக்களிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவித்ததற்காக சின்னப்பிள்ளைக்கு ஸ்திரீ சக்தி விருது வழங்கப்பட்டதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேரவையில் நேற்று பேசிய அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்தார். தொழில்துறையும் மகளிர் சுய உதவி குழுக்களையும் இணைத்து ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெண்களும் வாழ்வாதார வாய்ப்புகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி வருகிறோம். இதுதான் பேசப்பட வேண்டியது, ஊக்குவிக்கப்பட வேண்டியது. ஆனால் எதிர்க்கட்சியினர் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக பிரித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில்துறையும் சுய உதவி குழுக்களையும் இணைத்து தமிழக மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதே தாவேக அரசின் நோக்கம் என்றும் அமைச்சர் கூறினார். சென்னை வில்லிவாக்கத்தில் பிறந்து 2 நாட்களே ஆன பச்சிளம் பெண் குழந்தையை 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் பெண் குழந்தையை ஆந்திர மாநில தம்பதிக்கு விற்பனை செய்ததாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த பவித்ரா என்ற இளம்பெண்ணுக்கு 2வது குழந்தை பிறந்ததும் அக்குழந்தையை இடைத்தரகர்கள் உதவியுடன் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கணேசமூர்த்தி செல்வரசி தம்பதிக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததும் வெளிச்சத்திற்கு வந்தது. மேலும் கணவர் குற்ற வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்ற நிலையில் அன்றாட தேவைகளுக்கு கூட கஷ்டப்பட்டு வந்த பவித்ரா அயனாவரத்தைச் சேர்ந்த ஆண்டாள் என்பவரின் உதவியுடன் குழந்தையை விற்க முடிவெடுத்தது தெரியவந்தது. அதன்படி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பவித்ரா அம்மருத்துவமனையின் வரவேற்பாளர் துர்கா, இடைத்தரகர்கள் ஆண்டாள், தனலட்சுமி ஆகியோரை அணுகி குழந்தையை ஆந்திர தம்பதிக்கு விற்றுள்ளார். இச்சம்பவம் குறித்து 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள வில்லிவாக்கம் காவல் நிலைய காவலர்கள் குழந்தையின் தாய் உட்பட 4 பெண்களை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆந்திரா விரைந்த தனிப்படையினர் குழந்தையை மீட்டு வந்தனர். மேலும் குழந்தை விற்பனையில் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவை அவசர கதியில் திணிக்கக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 13ஆம் தேதி காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்டு 15 நாட்களாகியும் மழைக்கால கூட்டத்தொடர் அதிகாரப்பூர்வமாக குடியரசுத் தலைவரால் முடித்து வைக்கப்படவில்லை. இதனால் தொகுதி மறுவரையறையுடன் கூடிய மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு மீண்டும் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடருக்கான உடனடி திட்டம் எதுவும் இல்லை என்றாலும் மற்றொரு கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சூசகமாக தெரிவித்திருந்தார். இதனை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான முன்மொழிவுகள் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், மசோதாவை ஆய்வு செய்ய அரசியல் கட்சிகள் மற்றும் மாநில அரசுகளுக்கு போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும், நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மசோதாவை அவசர கதியில் திணிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய மக்களவை எண்ணிக்கையான 543 இடங்களை மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்றும், 2029 மக்களவைத் தேர்தல் முதலே பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் 3 1 பங்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கார்கே குறிப்பிட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகத்தில் காவல்துறையினருடன் நடைபெற்ற கைகலப்பில் அக்கட்சி எம்பி டெரிகோ பிரெயின் படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்த அதிர்ச்சி காட்சிகளை இவை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன நாளையொட்டி அக்கட்சியின் மாணவர் அமைப்பு சார்பில் கொல்கத்தாவில் இன்று பேரணி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜியின் அலுவலகத்தின் மேல் தளத்தில் உரிய அனுமதியின்றி பெயர் பலகை வைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்புடன் அபிஷேக் பானர்ஜியின் அலுவலகத்திற்கு சென்று பேனரை அகற்ற முயன்றனர். அவர்களை எம்பி டெரிகோ பிரெயின் தலைமையில் திரிணாமுல் காங்கிரசார் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினர் பலவந்தமாக எம்பியை தள்ளிவிட்டு மேல் தளத்திற்கு சென்றனர். அதன்பின்
திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பேனரை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் 10க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் கைது செய்தனர்.